நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் உண்மையில் அடைந்தாரா? அவர் உண்மையில் கடவுள் தானா? இல்லைனா இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை, ஒரு கற்பனை கதையா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து பல கேள்விகள், பல தவறான கோட்பாடுகள், பல தவறான புரிதல்கள் இருந்துகிட்டு இருக்கு. பைபிள் அடிப்படையில் நிறைய விளக்கங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பைபிளில் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி இது கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தானியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம தெளிவாக பார்க்கின்றோம். சீடர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு காட்சி கொடுக்கும் பொழுதே அவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான கோணங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இயேசுவினுடைய விண்ணேற்றம் என்பது உண்மையானது, அது நிலையானது. மேலும் அவர் உண்மையில் இறை மகன், அவர் ஒரு இறைவன். அவர் இறை வாக்கினர் கிடையாது, அவர் இறைவன். அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நிகழ்வு என்னன்னா, இயேசுவினுடைய சீடர்கள் அவங்க இயேசுவினுடைய இறப்புக்கு அப்புறமா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய உயிர்ப்புக்கு பிறகும் வெளிப்படையாக இல்லாமல் ரொம்ப மறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். எதனால் அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. நம்ம அவரோடு இருந்தோம், நமக்கும் இந்த ஒரு நிலைமை நேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யூதர்கள் நம்மையும் சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்பதனால அவர்கள் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழுது. அப்படி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பின்னாடி மரணிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை ஓட ஓட விரட்டினாங்க. எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனை துன்புறுத்தி சாகடிக்க முடியுமோ அனைத்து துன்பங்களையும் திருத்தூதர்கள் சந்தித்தார்கள், அவருடைய சீடர்கள் சந்தித்தார்கள். இவ்வளவு ஒரு துயரத்தையும் இவ்வளவு ஒரு கஷ்டத்தையும் அவர்கள் அனுபவிக்கணும். ஒரு பொய்க்காக யாராச்சும் உயிரை விடுவாங்களா? நீங்க விடுவீங்களா? உண்மைக்காகவே இங்க பல பேர் உயிரை விடுவதற்கு தயாராக இல்லை. ஆனா ஒரு பொய்யை நம்ப வைக்க வேண்டும், ஒரு பொய் கதையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக யாராச்சும் உயிரை விடுவாங்களா? நிச்சயமா நான் விட மாட்டேன், நீங்களும் விட மாட்டீங்க அப்படின்றத நம்புறேன். உலகத்துல யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த திருத்தூதர்கள் உயிரை கொடுத்து இந்த நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய உயிரையே கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம தோமியார் கூட என்ன நடந்தது? அவரும் எங்க இஸ்ரேல்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து மறைபரப்பு பணியை செய்து அவரும் கொல்லப்பட்டார். பல திருத்தூதர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த ஒரு இறப்பு இருக்கு இல்லையா, அவர்கள் உயிரை தந்தார்கள் இல்லையா, அது ஒரு பொய்க்கதையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமா தந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு கூற்றாக இருந்தாலும் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, டாக்டர் கேரி ஹேபர்மாஸ் அப்படின்றவர் ஒரு ரிலீஜியஸ் சைக்காலஜிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதன் பொய்க்காக உயிரை விடுவதோ அதற்காக பல வகையில் துன்பப்படுவதோ சிறிது காலம் இருந்தாலும் நீண்ட நெடிய நாட்களில் அது நிலைக்காது. அதுவும் இயேசுவின் கூட இருந்த அனைத்து திருத்தூதர்களுமே கொடூரமான முறையில் துன்பங்களை அனுபவித்து மரித்தார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ யாராச்சும் ஒருத்தர் பொய்யை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்சிருக்கலாம், ஆனா அனைவருமே அதை செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. மூளை அதை முதல்ல ஏத்துக்காது. ஒரு பொய்க்காக இவ்வளவு துன்பங்களையும் இவ்வளவு கஷ்டங்களையும் ஒரு மூளை ஏத்துக்காது. அது அறிவியல் பூர்வமாக சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேரி ஹேபர்மாஸ், அவர் ஒரு ரிலீஜியஸ் சைக்காலஜிஸ்ட், இவர் சொல்றாரு. அதனால நம்ம தெளிவா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசுவினுடைய மறைபோதக பணி மேலும் அவருடைய விண்ணேற்றம் என்பது திருத்தூதர்கள் கண்ணால் கண்டார்கள். அவங்க டைரக்டா பார்த்து அதை உணர்ந்து அதை உள்வாங்கினதால தான் பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த திருத்தூதர்கள் உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கான நற்செய்தி அறிவித்து மறை சாட்சிகளாக மரித்தார்கள். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், இது ஒரு மனநல பிரச்சனையா இருக்குமா, இல்லை அவங்க கனவுல வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான். பல பேர் திருத்தூதர்களுக்கு மனநல பிரச்சனை இருக்கும், அவங்க ஹாலோசினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கருத்துக்களும் கூற்றுகளும் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது அப்படின்னு. ஆனால்
இப்போது எனக்கு ஒரு கனவு வருது, நான் ஒரு கனவு காண்கின்றேன், இல்லைனா ஒரு ஹாலோசினேஷன் எனக்கு வருது, நான் ஒரு கற்பனையாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றேன். நான் நம்பினா பரவாயில்ல, என்னோட இருந்த அனைவருக்குமே எப்படி ஒரே விதமான ஹாலோசினேஷன் வரும், இல்லை ஒரே விதமான கனவு வரும்? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இயேசு எதை கற்பிக்க வந்தார், அவர் என்ன சொல்ல வராரு, உலகத்திற்கு அவர் என்ன நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் என்பதை திருத்தூதர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு தூய ஆவியானவருடைய துணையோட உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள். அப்போ ஹாலோசினேஷன் மற்றும் கனவு இது ரெண்டுத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது தனிநபர் சார்ந்தது. ஸோ எனக்கு வரலாம், ஆனால் எல்லாருக்குமே அது வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னால் 500 பேர்கிட்ட பார்த்து தான் நம்ம பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட திருத்தூதர்கள் மற்றும் பல சீடர்களுக்கு அவர் காட்சி தந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 500 பேர் ஐ விட்னஸ் இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க, பல இடங்களில் இதை பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாலோசினேஷனே இருக்குதுன்னு இருந்தாலும் ஹாலோசினேஷன் மனநல பிரச்சனை என்பது ஒரு மனிதனை வீக் ஆக்கும், அவங்க வலிமை இழப்பார்கள். இப்போ பொதுவாக நம்ம மனநல பிரச்சனை கொண்ட ஒரு மனிதர்களே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட இருந்து ஒருத்தங்க பார்த்துக்கிறதுக்கு வேணும். ஏன்னா அவங்க இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி தவறான முடிவுகளோ தவறான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க கூட யாராச்சும் ஒருத்தங்க இருக்கணும், அவங்க ஒரு கேருக்கடியில் இருக்கணும், தனியாக எங்கேயும் போயிட முடியாது. ஆனால் திருத்தூதர்கள் தனியாக பல இடங்களுக்கு சென்று பல சீடர்களை உருவாக்குகின்றார்கள், நற்செய்தி பணியை உறுதியாக செய்கின்றார்கள். அவர்களை அது வலிமைப்படுத்தியது. அப்போ மனநல பிரச்சனை திருத்தூதர்கள் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு அவ்வளவு வலிமை உள்ளவர்களாக இருந்திருக்க முடியும்? அது நிச்சயமா தூய ஆவியானவர் அவர்களை வழிநடத்தியதால் மட்டுமே அது சாத்தியமானது. அவர்கள் உறுதியான நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது வைத்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவங்க கனவு காணவில்லை, அவர்களுக்கு மனநல பிரச்சனையும் கிடையாது. மனநல பிரச்சனை இருந்திருந்தால் அவர்கள் தளர்வடைந்திருப்பார்கள், அவர்கள் வீக் ஆகிருப்பாங்க. ஆனால் இங்கே வீக் ஆகலை. இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட 200 கோடி கிறிஸ்தவர்கள் கிட்ட இருக்காங்க. இந்த அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அடித்தளமாக இருந்தது இயேசு கிறிஸ்து. அதன் பிறகு 12 திருத்தூதர்கள், அவர்கள் வழிவந்தவர்கள் இன்று நாம் எல்லாம் இருக்கோம். அப்போது இவ்வளவு வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதற்கான அடித்தளத்தை போட்டவர்கள் அந்த 12 திருத்தூதர்கள். அவங்க அப்போ எவ்வளவு உறுதியானவர்களாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக இங்கே அவர்களுக்கு மனநல பிரச்சனை என்பது கிடையவே கிடையாது. அவர்கள் கனவும் காணவில்லை, அது தனிநபர் சார்ந்தது. 500 பேருக்கு ஒரே விதமான கனவும் ஒரே விதமான ஹாலோசினேஷனும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மூன்றாவது உண்மை, தானியேல் கண்ட காட்சி நிறைவேறியது. பொதுவாக யூதர்களுடைய கலாச்சாரப்படி இறைவனுக்கு மட்டுமே அவர்கள் வழிபாட்டினை செலுத்துவார்கள். இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடையும் பொழுது திருத்தூதர்கள் அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள் என்று தமிழில் போட்டிருக்கோம். ஆனால் இங்கிலீஷில் ஆக்சுவல் மீனிங் போட்டிருப்பாங்க, வர்ஷிப் அப்படின்றது. இதனுடைய மீனிங் என்னன்னா, யூதர்கள் பொதுவாக இறைவனுக்கு தான் வழிபாடு செலுத்துவாங்க, ஏன்னா வழிபாடு என்பது இறைவனுக்கு உரியது. அப்போது இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையில் இறைவன் என்பதை உணர்ந்து அவங்க வழிபாட்டை செலுத்துகின்றார்கள். மேலும் தானியேல் புத்தகம், பழைய ஏற்பாடு இருக்கக்கூடிய தானியேல் புத்தகத்தில் தானியேல் கண்ட காட்சி, தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனத்தில் மேகங்கள் நடுவே ஒரு மனிதனை கண்டதாக தானியேல் குறிப்பிட்டிருப்பார். இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகங்கள் நடுவே விண்ணேற்றம் அடைகின்றார். மேகம் என்பது பொதுவாக பைபிளில் இறை பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கும். ஏன்னா உடன்படிக்கை பேழை சென்ற இடங்களில் மேகம் இருந்தது. சாலமோன் அரசர் ஆலயத்தை கட்டி எழுப்பும் போது அங்கே மேகங்கள் வந்தன. நிறைய இடங்களில் மேகங்களுடைய பிரசனம் என்பது இறை பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. அதே போல தான் இங்கே இயேசு விண்ணேற்றம் அடையும் பொழுது மேகங்கள் நடுவே அவர் விண்ணேற்றம் அடைகின்றார். அதை பார்க்குற திருத்தூதர்கள் அவருக்கு உண்மையான வழிபாடை செலுத்துகின்றார்கள். இதுதான் நடந்த உண்மையான நிகழ்வு. நம்ம இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு இறையியல் படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது.
நம்பிக்கை இருந்தாலே போதும், இறைவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இங்கே திருத்தூதர்களுக்கு நிகழ்ந்ததும் அதுதான். அவர்கள் எந்த ஒரு இறையியல் கோர்ஸுக்கும் போல இறையியெல்லாம் அவங்க படிக்கல. ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவன் தந்த ஞானமும் அவர்களோடு துணையாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அந்த ஒரு துணைதான் அவர்களை வலிமையாக நற்செய்தி பணியை செய்ய வைத்தது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அறிவை நம்பி நம்ம இருப்போம். ஆனால் அதை விட நம்மை படைத்த ஆண்டவர் மேலானவர். அவருடைய இரக்கம் மேலானது. அவர் நினைச்சார் அப்படின்னா எந்த உயரத்துக்கும் நம்மால் செல்ல முடியும். அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படுவோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையில் இறைவன்தான், மேலும் அவர் விண்ணேற்றம் அடைந்தது உண்மைதான். அந்த ஒரு நம்பிக்கை உறுதியாக வைத்திருப்போம். எந்த கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு 3 காரியங்களை சொன்னாலே போதும், அடங்கிடுவாங்க. இறையியல் பார்வையில் நமக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஆனால் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இந்த ஒரு விளக்கங்கள் நிச்சயமாக ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கூடுதல் பலம் நமக்கு. ஸோ விசுவாச வாழ்க்கையில் உறுதியுடன் இருப்போம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.